அம்மன் முளைப்பாரி செய்வது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கலசத்தை எடுத்துக்கணும். அதில் ஃபுல்லாக மண்ணை நிரப்பிட்டு அதில் பால் குச்சிகளை நமக்கு தேவையான அளவு நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அதை சுற்றியும் வைக்கப்புல் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கோர்த்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செம்மண்ணும் களிமண்ணும் எந்தவித கல் அந்த மாதிரி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண இந்த மண்ணை அந்த வைக்கப்புல் மேலே நம்ம பூசணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக பூசி விட்டுருவோம். நம்ம அந்த நல்லா செட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பூசிடணும். அங்கங்கே எந்த கேப்பும் இல்லாமல் நல்லா நீட்டாக மேலே வரைக்கும் பூசிடணும். இப்போ இது மேலே ஊற வச்ச தானியம், நவதானியத்தில் நம்ம என்ன வேணாலும் போடலாம். ராகி, கம்பு, சோளம், நெல் இந்த மாதிரி போடலாம். நான் இன்றைக்கி கம்பு போட்டிருக்கேன். ஊற வச்ச கம்பை இது மேலே அப்படியே பூசி விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கம்பை நான் பூசி விட்டுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு டே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் இதை பூசினதுக்கப்புறம் ஸ்ப்ரே தண்ணியை தொளிக்கணும் அப்பப்போ. அதாவது ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் இந்த நல்லா முளைப்பாரி முளைச்சி வர வரைக்கும் நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரேயர்லாம் கடையில் கிடைக்கும். நீங்கள் அதில் வாங்கி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதோட ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். கம்பு முளைச்சி வரும்போது எந்த தானியமாக இருந்தாலும் ஓகே, முளைச்சி வரும்போது சிலது கீழே விழுகும், முளைக்காமல் போகும். அதனால் நல்லா நெருக்கமாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும். இப்போ கம்பு ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. நான் ஒவ்வொரு டேவோடதும் போட்டிருக்கேன். செகண்ட் டே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. டெய்லியும் மார்னிங் நீங்கள் எடுத்து கம்பை வெயிலில் படுற மாதிரி ஒரு 2 hours வச்சிங்க, இளம் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்டுகள்லாம் கொஞ்சம் நல்லாவே வரும். இது 3rd டே. அடுத்தது பார்த்திங்கன்னா 4th டே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே கம்பு வளர்ந்துருக்கு. இப்போ 5th டே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. தென் ஃபைனலாக 6th டே நாங்கள் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அம்மன் முளைப்பாரியை சாமிக்கு நாங்கள் கொண்டு போனோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுளுடைய அருள் நமக்கு என்றைக்கும் இருக்கும். நன்றி.